ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கிராஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2026க்கான கிராஸ் கோர்ஸு அதுதான். சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட்டில் கூட கேட்டிருந்தோம் எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. இன்னும் நிறையா பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன், அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி இது வந்து முழுக்க என்னென்னா தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் புரிகிற மாதிரி தான் நம்ம எடுக்கிறோம். அதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. நீ லைக் போடுறது, கமெண்ட் போடுறது அது உங்களுடைய விருப்பம், உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? இது கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஏதாவது வகையில் பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம். நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது என்னென்னா இப்போது இது முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ பொறுமையாக பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மே மாதம் ஃபஸ்ட் வீக் தான் எக்ஸாமு. இதுக்கிடையில் உங்கள் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணி வைக்கிறேன், அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அந்த பாடம் தான் பார்க்க போகிறோம். யூனிட்ஸ் அண்டு மெஷர்மெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு எஸ்ஐ யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. அதை ஈஸியாக கண்டுபிடிச்சி காமிக்கிறேன். ஃபைண்டிங் எஸ்ஐ யூனிட் அதான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போது எஸ்ஐ யூனிட் ஃபைண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு அடிப்படை அளவுகள் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்னென்னு தெரியணும். அதை நான் எழுதி போடுறேன். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் லென்த்து, இதோட யூனிட் வந்து மீட்டர். மாஸு, இதோட யூனிட் வந்து கிலோகிராம். டைமு, இதோட யூனிட் வந்து செகண்ட்ஸ். கரண்ட், அதாவது எலக்ட்ரிக் கரண்ட், இதோட யூனிட் வந்து ஆம்பியர் ஏ. டெம்பரேச்சர், இதோட யூனிட் வந்து கெல்வின் கே. கெல்வின் கூட எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இதோட யூனிட் வந்து மோல். லூமினஸ் இன்டென்சிட்டி, இதோட யூனிட் வந்து கேண்டிலா. ஸோ இந்த 7 தான் என்னென்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இது இல்லாமல் 2 இருக்குது. என்னென்ன அப்படின்னா பிளேன் ஆங்கிள், இதோட யூனிட் வந்து ரேடியன். சாலிட் ஆங்கிள், இதோட யூனிட் வந்து ஸ்ட்ரேடியன். ரைட்டா? அப்போ எஸ்ஐ யூனிட் எப்படி சார் இதை யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறதா இப்போ மேட்ரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். நானே ஒரு குவான்டிட்டியை ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ். இப்போது ஃபோர்ஸுங்கிறது ஒரு குவான்டிட்டி, ஆனால் அது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி கிடையாது. ஏன்னா இதில் வரல. இதில் வந்திருந்தால் தான் ஃபோர்ஸுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை டிவைட் பண்ணணும். அப்போ நான் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் பண்ணுறேன். எப்படி டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு டிவைட் பண்ணுறேன். இப்போது மாஸ் இங்கே இருக்குது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ஆனால் ஆக்சலரேஷன் இங்கே இல்லை. அப்போ அது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இல்லை. அப்போ ஆக்சலரேஷனும் பிரிக்கணும். அப்போ மாஸ் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இங்கே இருந்ததுன்னு வச்சுங்களேன், நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிக் பண்ணிக்கோங்க. மாஸ் இங்கே இருக்குது, அப்போ மாஸ் இங்கே இருக்குது. அப்போ நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ நான் மாஸை அப்படியே எழுதுகிறேன். ஆக்சலரேஷன் இங்கே இல்லை, அப்போ நம்ம அதை பிரிக்கணும். ஆக்சலரேஷன் எப்படி பிரிக்கலாம்னா வெலாசிட்டி பை டைம்னு பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் தான் இப்படி இருக்கும், செகண்ட் போக போக வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? வெலாசிட்டி பை டைம் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ மறுபடியும் டிக்கடிங்க. மாஸ் ஆல்ரெடி இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. டைம் இங்கே இருக்குது, அப்போ டைமும் வந்துருச்சு. இப்போ வெலாசிட்டி மட்டும்தான் இங்கே வரல. இப்போ வெலாசிட்டியை பிரிக்கிறேன். அப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டியை பிரித்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு பை டைம் அப்படின்னு பிரிக்கலாம். ஆல்ரெடி இங்கே ஒரு டைம் இருக்குது, அதையும் இங்கே எழுதிக்கிங்க. அப்போ பாருங்களேன், மாஸ் வந்துருச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்குள்ள தொலைவு. அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், லென்த்துன்னு சொல்லலாம். அப்போ லென்த்து வந்துருச்சு. அப்போ எல்லாமே இருக்குது. மாஸ் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, டைம் இருக்குது, டைம் இருக்குது. இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்ளை பண்ண வேண்டியதான். மாஸோட யூனிட் என்னது, கிலோகிராம். கேஜி இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் என்னது, லென்த்தோட யூனிட் என்னது, மீட்டர் பை டைமோட யூனிட் நமக்கு தெரியும். டைமோட யூனிட் என்னது, செகண்ட்ஸ் பை டைமோட யூனிட் மறுபடியும் செகண்ட்ஸ். இந்த செகண்ட் பை இதோட மல்டிபிள் ஆகும். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா கேஜி எம் அப்படியே இருக்கட்டும் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயர். இது அப்படியே மேலே வந்துச்சு அப்படின்னா kg ms minus 2
ஓகேங்களா? அப்போது இது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா kgms மைனஸ்ங்கிறது ஒரு நியூட்டனுக்கு ஈக்குவல். அப்போ ஃபோர்ஸோட யூனிட் வந்து ஒரு நியூட்டன், அதை நம்ம என்ன சொல்லுவோம் kgms -2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதான் எஸ்ஐ யூனிட் கண்டுபிடிக்கிறது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன், இதை அழிச்சிட்றேன். ஏதோ ஒரு குவான்டிட்டி நம்ம இஷ்டம் தான். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அது போடுறேன். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட்டு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவை நம்மளே சூஸ் பண்ணிக்குவோம், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா u = 3/2 kT இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். k அப்படிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், 3/2ங்கிறது நம்பருக்கு எதுவும் கிடையாது. டெம்பரேச்சர் கெல்வின் அது நமக்கு தெரியும். சரி, ஓகே. அப்போ நான் இது 3/2 விட்டுட்டு மிச்சம் எழுதுனோம்னா k = எனர்ஜி பை டைம், சாரி எனர்ஜி பை டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இங்கே இருக்குது, டெம்பரேச்சர் இங்கே இருக்குது, அப்போ டிக்கெட் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அதை பிரிக்க வேண்டியதில்லை. அப்போ நம்ம எதை பிரித்தா போதும், எனர்ஜியை பிரித்தா போதும். எனர்ஜிக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா அப்படின்னா எனர்ஜிக்கு ஃபார்முலா இருக்குது, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ நான் இதை பிரிக்கிறேன், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டெம்பரேச்சர். ஓகே, ஃபோர்ஸுக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், kgms -2. டிஸ்டன்ஸ்னால் என்னது, லென்த்து. அப்போ லென்த்து இருக்குது. அப்போது டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து மீட்டர் பை டெம்பரேச்சர். டெம்பரேச்சரோட யூனிட் என்னது, கெல்வின். கெல்வின் k = போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் k. அப்போ அது k கூட மைனஸ் பண்ணிடலாம். இதை கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, kg m × m m² k மேலே வந்துடும், s -2 k -1 = போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அப்போ நமக்கு தெரியும், இங்கே கூட நம்ம என்ன பண்ணலாம், நியூட்டன் எழுதலாம். அப்போ இதை எப்படி எழுதலாம், அல்லது kgms2ங்கிறது என்னது, நியூட்டன். மீட்டர் இருக்கா, இருக்கட்டும், மீட்டர். கெல்வின் மேலே வந்துச்சுன்னா கெல்வின் -1. இதுதான் என்னது, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட யூனிட்டு. ஓகேங்களா? அப்போ எஸ்ஐ யூனிட்டு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைன் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க.